அனைவருக்கும் வணக்கம். சாயங்காலம் ஒரு 3:30 மணி இருக்கும். மதுரையில் பள்ளி முடிந்து பரபரப்பான சாலையில் பேருந்து, சைக்கிள், பைக் என போய்க் கொண்டிருக்கும் வேளை. என்னுடைய மேனேஜர் அவசரமாக ஒரு டாக்குமெண்டை கொண்டு வரச் சொன்னார். நானும் ஆபீஸிலிருந்தே என்னுடைய பைக்கை ஸ்டார்ட் பண்ணி போய்க் கொண்டிருந்தேன். அப்போது போகும் வழியிலேயே திடீரென என்னுடைய பைக் ரிப்பேர் ஆனது. வேறு வழி இல்லாமல் ஒரு பஸ்ஸில் ஏறினேன். அவரிடமிருந்து மறுபடியும் போன் வர சார் பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்துல நான் வந்துருவேன் என்று சொல்லி போனையும் கட் செய்தேன். சும்மாவே அந்த ஆளு ஒரு டென்ஷன் பார்த்தி. இத்துல இப்படி ஆச்சுன்னா சும்மா விடுவாரா என்ன? காது ஜவ்வு கிளியற மாதிரி கத்தும். முதல் தடவை வீட்டுக்கு வேற கூப்பிட்டுருக்கான். என்ன செய்ய போறானோ என்னை யோசித்துக் கொண்டே பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தேன். இன்னைக்கு நாளே சரியில்லைன்னு நொந்துக்கு கொள்ள பஸ் அடுத்த ஸ்டாப்ல நிக்க தேவதை மாதிரி ஒரு பொண்ணு பஸ்ல ஏறுது. படியில ஏறும்போதே அவள் கண்கள் என் கண்ணே ஒரு சில நொடிகள் பார்க்க நான் அப்படியே மெய் மறந்து அவளை பார்த்தேன். ஆனால் அவளோ கண்களை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டாள். பஸ் கம்பியே பிடித்துக் கொண்டு கொஞ்சம் தள்ளியே நின்றாள். அப்போதுதான் நான் கவனித்தேன். நெற்றிவகுடில் குங்குமமும் கழுத்தில் தாலிச் செயினும் இருந்தது. கல்யாணமான பொண்ணா எனக்கு? நானே நொந்தும் கொண்டேன். அடுத்தடுத்த ஸ்டாக்களில் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற அவள் கொஞ்சம் கொஞ்சமாக என் பக்கத்தில் வந்து நின்றாள். நம்மால் ரசிக்கத்தான் முடியாது. அட்லீஸ்ட் ரசிக்கலாமே என என் பக்கம் இருக்கும் அவளை ரசிக்க நான் ஆரம்பித்தேன். சும்மா சொல்லக்கூடாது. ஒரு 5.5 அடி நீளம், உயரம், கொஞ்சம் மாநிறம், ஒரு பவர்புல்லான கண்கள், நல்ல நீளமான முடி. நம்ம மதுரை பொண்ணுங்களுக்கே புரிதானே அந்த அழகான சின்ன மூக்குத்தி, கொஞ்சமான மேக்கப், கழுத்துல ஒரு தாலி செயின், அப்புறம் இன்னொரு செயின், எடுப்பான ஒரு சேலை, அதுவும் ரொம்ப நல்ல, கொஞ்சம் கூட இடுப்பு தெரியல. கால்ல சலங்கே போல ஒரு கொலுசு. கண்டிப்பா புதுசா கல்யாணமான பொண்ணாதான் இருக்கும் என்று நானும் நினைத்து கொண்டேன். சோ எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோம்னு எனக்கு நானே நொந்து கொண்டிருக்கும்போது அவளுடைய கண்கள் ஒரு தீயே போல ஒரு பார்வை. அந்த பக்கம் இருந்தவனை முறைக்க என்ன என்று நானும் எட்டி பார்க்க பயங்கர கோபம். ஒரு 40 வயது மடிப்புள்ள ஒருவன் அவளிடம் சில்மிஷயம் பண்ணடிரே பண்ணிக்கிட்டிருந்தான். எனக்கோ சரியான கோபம் வந்துவிட்டது. நான் அவரிடம் கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க, நான் பார்த்துக்கிறேன் சொல்ல, மறுபடியும் என்னே அவள் பார்த்தபடி இந்த பக்கமும் வந்தாள். நான் அவன் பக்கம் போனதுமே அவன் கொஞ்சம் பயத்தில் நின்றான். மெல்ல அவனுடைய விரலை பிடித்து மடக்கினேன். அவனோ வலியில் துடித்தாலும் சத்தமோ கோபமோ பட முடியாமல் இருந்தான். சார் விட்டுருங்க சார், இனி இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார். ப்ளீஸ் சார், யாராவது பார்த்தா மானமே போயிடும். விட்டுருங்க சார் என கெஞ்சினான். இனி எங்காவது இப்படி நீ பண்றத பார்த்தேன் என்று யாருக்குமே கேட்காதபடி அவனை கண்டித்து அங்கிருந்து அனுப்பினேன். இவ்வளவு சீன் போட்டும் அவளோ ஏதுமே நடக்காதது போல அடுத்த ஸ்டாப்பில் இறங்கி போய்விட்டார். ஆனால் இறங்கி மறுபடியும் என்னை ஒரு பார்வை பார்த்தாள். நான் அந்த பார்வையிலேயே திருப்தியும் அடைந்தேன். அப்போது மறுபடியும் எனக்கு மேனேஜரிடமிருந்து போன் கால் வந்தது. எங்கடா இருக்க என்று கேட்டார். சார், வள்ளுவர் காலனி 3rd ஸ்டாப்ல இப்பதான் நான் கிராஸ் பண்றேன் என்று சொன்னேன். அட, நீ அங்கதாண்டா இறங்கணும். இறங்கி வா, நான் வாட்ஸ்அப்ல லொகேஷன் அனுப்புறேன், வீட்டுக்கு வா. உனக்கு உன்னை எல்லாம் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. இடியட் என்று சொல்லி போனையும் கட் செய்தார். அந்த நேரம் பஸ் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகஸ்டு ரன்னிங்கில். நான் இறங்கி அவர் அனுப்பிய லொகேஷனை பார்த்து சரியாக அவரது வீட்டையும் கண்டுபிடித்து காலின் பெல்லையும் அழுத்தினேன். கதவை திறக்கும் சத்தம் கேட்டது. அவர்தான் என நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். கதவை பார்த்தபடியே நானும் நின்று கொண்டிருக்க கதவும் திறந்தது. அதிர்ச்சியுடன் பார்த்தேன். வேறு யாரும் இல்லை, பஸ்ஸில் பார்த்த அதே பொண்ணுதான். அவளுக்கும் அதே அதிர்ச்சிதான். யாருமா அது? சுதந்தானே என்று உள்ளே இருந்தே குரல் கேட்டது. சார், நான்தான் சார் என்று உள்ளே அவளைத் தாண்டி நானும் சென்றேன். சாரி சார், பைக் ரிப்பேர் ஆச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு என்று நான் சொன்னேன். நீ எல்லாம் கரை டைமுக்கு வந்தாதாண்டா ஆச்சரியமா பார்க்கணும்.
உன்னை எல்லாம் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆளு மட்டும் 6 அடிக்கு மேல இருந்தா என்ன புண்ணியம்? அறிவோ இருக்கணும்ல என கண்டபடி திட்டினார். ஆஹா, அந்த பொண்ணு முன்னாடியே இப்படி கேவலப்படுத்துறானே என நானும் நினைத்துக் கொண்டேன். அவ பக்கம் திரும்பாம சும்மா வீட்டை சுத்தி பார்த்துக்கிட்டே நானும் இருந்தேன். அப்போது வீட்டுக்குள் உள்ள இருந்து ஒரு குட்டி பையன், ஒரு 3 வயசு இருக்கும். அப்பா அப்பா அப்படின்னு ஓடி வந்தான். அப்பா வேலையில இருக்கேண்டா, உள்ள போய் விளையாடு. ஏய், இந்தவா என்னடி பார்த்துக்கிட்டு இருக்க? இவனை உள்ள தூக்கிட்டு போ என தன்னுடைய மனைவியையும் கத்தினார். விளங்குன மாதிரிதான் சின்ன பையன் கிட்ட கூட இப்படித்தான் இருப்பான் போல. சிடுமூஞ்சி என நான் நினைத்து கொண்டேன். சரி சார், நான் கிளம்புறேன். பைக் ரோட்ல வேற போட்டுட்டு வந்துட்டேன். போய் அதை சரி பண்ணிட்டு ஆபீஸ் வர போறேன் என்று சொல்லிட்டு நானும் கிளம்பினேன். கிளம்பும் போதும் அவள் வந்து மெயின் கதவை லாக் செய்தாள். மறுபடியும் அவள் மந்திர கண்களை பார்த்துவிட்டு அங்கிருந்து நானும் கிளம்பினேன். இவர்தான் என்னுடைய புது மேனேஜர். என் கம்பெனில சேர்ந்து 2 மாசம்தான் ஆகுது. ஆளு சரியான சிடுமூஞ்சி. ஆனா அந்த ஆடு பேசியது கொஞ்சம் கூட என் மனசுல இல்ல. மனசு முழுவதுமே அவருடைய பொண்டாட்டிதான். அப்படியே நாட்களும் செல்ல, வாரத்திற்கு 1 அல்லது 2 முறை அவர் வீட்டுக்கு செல்வது வழக்கமாக மாறியது. போகும்போதெல்லாம் அவளை கண்களாலேயே நான் கற்பழிப்பது வழக்கம். 1 மாதத்திற்குப் பின் என் மொபைலுக்கு ஒரு வாட்ஸ் மெசேஜ் வந்தது. தேங்க்ஸ் அன்சாரி என்று. யாருடா இது, புது நம்பரா என்று இருக்கு என்று யோசித்தேன். ஹலோ, யாருங்க இது என்று நானும் கேட்டேன். எல்லாம் உனக்கு தெரிஞ்ச ஆளுங்கதான், அன்னைக்கு பஸ்ல எனக்கு ஹெல்ப் பண்ணதற்கு தேங்க்ஸ். உங்ககிட்ட ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாததற்கு சாரி என்று பதில் அனுப்பியிருந்தாள். மகிழ்ச்சியில் எனக்கு துள்ளிக் குடிக்கணும் போல் இருந்தது. ஆனால் முன்னாடி கேபினில் அவருடைய புருஷன், அதாவது என்னுடைய மேனேஜர்தான் உட்கார்ந்து வேலை செய்து கொண்டிருந்தான். ஏய், நீங்களா? சத்தியமா நம்ப முடியலங்க. வீட்ல வரும்போது நிமிர்ந்து கூட என்னை பார்க்க மாட்டீங்க. எப்படிங்க மெசேஜ் எல்லாம் பண்றீங்கன்னு நான் கேட்டேன். அதான் அங்க முடியலன்னு நான் உங்க நம்பரை கண்டுபிடிச்சு இப்ப மெசேஜ் பண்றேன். ஏன் நான் மெசேஜ் எல்லாம் பண்ண வேண்டாமா என கேட்டார். ஐயையோ, அப்படி எல்லாம் இல்லைங்க. சாரி, என்னால நம்பவே முடியல. அதான் நான் திரும்ப கேட்டேன். ஆனா உங்க புருஷனுக்கு தெரியாம பாத்துக்கங்க, அப்புறம் என் வேலையே போயிடும்னு நான் சொன்னேன். அதுக்கு அவளோ, ஹலோ, நீங்க தெரியாம பாத்துக்கங்க, உங்களுக்காவது வேலைதான் போகும், எனக்கு என் வாழ்க்கையே போயிடும்னு சொன்னான். அதெல்லாம் தெரியாதுங்க, என்ன நம்பலாம், நான் பாத்துப்பேன்னு சொன்னேன். நம்புறதால தாங்க, நானே தைரியமா உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னான். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அப்புறம் என் பேரு சுதன்ங்க. அதான் நல்லா தெரியுமே என்று சொன்னாள். ஆனா எனக்கு உங்க பேரு தெரியாதுங்க என்று சொன்னேன். என் பெயர் ரதிதேவி என்று சொன்னாள். பிறக்கும்போதே கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க போல. செம பேருதாங்க அப்படின்னு நானும் சொன்னேன். இப்படியே எங்களுடைய சாட் நாளுக்கு நாள் ரொம்ப நெருக்கமான உறவாக மாறியது. கடைசியில் நாங்கள் எதிர்பார்த்த அங்க நாளும் வந்தது. ஆம், அன்று அவள் என்னை அவருடைய வீட்டுக்கு அழைத்திருந்தார். காலையில் சாலல் மலையில் நனைந்து கொண்டு சரியாக ஒரு 9 மணிக்கு அவருடைய வீட்டிற்கு சென்று காலின் வெள்ளையடித்தேன். அப்போது மேனேஜர் ஒருவேளை விஷயமாக வெளியூர் சென்றிருந்தாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை வர விடுமுறைதான். அதனால் என்னை அவருடைய வீட்டுக்கு அழைத்திருந்தாள். நானும் அவளுடைய வீட்டுக்கு போயிருந்தேன். எனக்காக காத்திருந்த அவளோ அழகான சிவப்பு கலர் சேலை உடுத்தி ஒரு ரோஜா பூ போல இருந்தாள். உள்ளே சென்றவுடனே, ஏய், என்னடா மலையில நனைஞ்சிட்டியா? எனதான் உடுத்திருந்த சேலை முந்தானையைக் கொண்டே என் தலையை துவட்டவர நானும் அப்படியே அவளை சுவற்றில் சாய்த்து முகமெல்லாம் முத்தமிட்டு அவளை பேசவிடாமல் அவளுடைய இதழ்களையும் சுவைக்க ஆரம்பித்தேன். அவளும் எனக்கு ஈடு கொடுத்து என் இதழ்களை சுவைக்க ஒரு 5 நிமிடம் இடைவிடாமல் இருவரது எச்சிலையும் பரிமாற நாக்கு இரண்டும் சண்டை போட்டுக்கொண்டு மூச்சு முட்ட முத்தமிட்டம். 5 நிமிடம் முடிந்த 5 நிமிடம் முத்தப்போர் முடிய மூச்சு வாங்க என்னை பார்த்தாள். உனக்காக அழகாக்க நான் மேக்கப் போட்டு புது புடவை எல்லாம் கட்டியிருந்தா அதை கொஞ்சம் கூட கவனிக்காம வந்ததுமே
உன் வேலையே ஆரம்பிச்சட்டியா என கேட்டார். அவள் பேச்சை காதில் வாங்கிக் கொண்டு அவரது கழுத்து முழுவதும் முத்தமிட எப்படியும் எல்லாத்தையும் கலடதானடி போறேன், மேக்கப்பே கலைக்கத்தானடி போறேன் என்று சொல்லி அவளை பார்த்து கண்ணடித்தேன். பொறுக்கி பொறுக்கி என திட்டினார். ஆமா ஆமா, முழுசா உன்ன பொறுக்க தாண்டி நான் இங்க வந்திருக்கேன் என்று சொன்னேன். அப்படியே அவளை அழைத்துக் கொண்டு பெட்ரூமுக்கு சென்றேன். படுக்கை அடைக்கு சென்ற பிறகு நான் எதற்காக இங்கு வந்தேனோ, அவள் எதற்காக என்னை இங்கு அழைத்தாலோ அது எங்களுக்குள் சந்தோஷமாக நடந்தது. அந்த நாளிலிருந்தே எங்களுக்குள் நெருக்கமும் அதிகமானது. என் மேனேஜரோ வேலை வேலை என அவர் ரதியை கண்டுக்கவே இல்லை. அதனால்தான் ரதி என்னை அவருடைய வீட்டுக்கு அழைத்து உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தாள். என் மேனேஜரை பொறுத்தவரை எனக்கு ஒரு குழந்தை பிறந்துவிட்டது. நான் இப்போது ஆண்மகன் ஆகிவிட்டேன். அதனால் நான் இனி என்னுடைய வேலையில் முழு கவனத்தை செலுத்தி கம்பெனிக்கு விசுவாசமாக இருந்து அதிகமான ப்ரமோஷனை வாங்கி அதிக பணத்தை சம்பாதித்து வாழ்க்கையில் பெரிய அளவில் செட்டில் ஆகஸ்ட் வேண்டும் என்ற எண்ணம்தான் அவருக்கு இருந்தது. அதனால் அவர் ரதியை கண்டுகொள்வதே இல்லை. தான் அதிகமாக சம்பாதிப்பதால் தன்னுடைய மனைவியையும் அவர் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகவும் அவருக்கு ஒரு நினைப்போ. ஆனால் ரதியோ உடல் தேவை, ரதிக்கோ உடல் தேவை இருந்ததால் அடிக்கடி நானும் அவளுடைய வீட்டுக்கு செல்வதால் என் மீது அவளுக்கு மோகம் ஏற்பட்டு என்னை தற்போது அவர் இல்லாத நேரத்தில் வீட்டுக்கு அழைத்திருந்தாள். எனக்கும் ஆரம்பத்திலிருந்தே அவள் மீது ஆசை இருந்தது. அதனால் நானும் அவளுடைய வீட்டுக்கு அழைத்த உடனே சென்று அவளோடு தனிமையில் இருக்க ஆரம்பித்தேன். அந்த நாள் முதல் எங்களுக்குள் நெருக்கம் அதிகமானது. அதன் பிறகு எப்போதெல்லாம் மேனேஜர் வெளியூருக்கு செல்கிறாரோ அப்போதெல்லாம் நானும் ரதியும் உல்லாசமாக இருப்பதையே வழக்கமாக்கிக் கொண்டோம். இப்படியே எங்களுக்குள் நெருக்கம் அதிகமாக நாங்களும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசம் அனுபவித்து வந்தோம். மற்ற நேரங்களில் வாட்டில் சாட் செய்தும் எங்களுடைய தகாத உறவை வளர்த்து வந்தோம். அப்படித்தான் ஒருநாள் வழக்கம் போல என்னுடைய மேனேஜர் வெளியூர் செல்ல காலை ஒரு 5 மணி இருக்கும். என்னுடைய மேனேஜர் வெளியே சென்று விடுவார். நீ கம்பெனிக்கு செல்வதற்கு முன்பே என்னுடைய வீட்டிற்கு வா, நாம் இருவரும் உல்லாசமாக இருக்கலாம். அதன் பிறகு நீ என்னுடைய வீட்டிலிருந்தே உன்னுடைய கம்பெனிக்கு செல் என ரதி எனக்கு ஒரு நாள் முன்னாடியே எனக்கு தகவல் கொடுத்தும் இருந்தாள். நானும் அடிக்கடி செல்வது வழக்கம்தானே, அதனால் எதை பற்றியும் நான் யோசிக்கவில்லை. நானும் சரி வருகிறேன் என சொல்லிவிட்டேன். சொன்னது போலவே என்னுடைய மேனேஜரும் காலையில் வெளியூர் செல்வதற்காக 5 மணிக்கு அவர் வீட்டிலிருந்து கிளம்பிவிட்டார். அப்போது ரதியும் அவருடைய குழந்தையும் தூங்குவதால் அவர்களை எழுப்ப வேண்டாம் என அவரிடம் இருந்த இன்னொரு ஸ்பேர்கி மூலமாக வீட்டை பூட்டிவிட்டு அவர் சென்றுவிட்டார். அவர் செல்லும்போது அவருடைய காரை வீட்டில்தான் வைத்துவிட்டு சென்றிருந்தார். அதன் பிறகு ரதி எனக்கு போன் செய்து என் கணவன் சென்றுவிட்டார். நீங்கள் வீட்டுக்கு வாருங்கள் என என்னை கூப்பிட்டிருந்தார். நானும் உடனடியாக ரதியுடைய வீட்டிற்கு சென்றேன். அதன் பிறகு நான் இன்னைக்கு ஆபீஸுக்கு போக வேண்டும் என்பதால் சீக்கிரமாகவே ரதியுடைய வீட்டிலிருந்து கிளம்ப வேண்டும் என நான் சென்றதுமே எதுவும் பேசவில்லை. நாங்கள் இருவரும் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம். நாங்கள் உல்லாசமாக இருந்த சமயம் பார்த்து வீட்டிலிருந்து சென்ற மேனேஜர் கொஞ்ச தூரம் சென்ற பிறகு அவர் திடீரென ஒரு டாக்குமெண்டை மறந்து வீட்டிலேயே மறந்து வைத்துவிட்டது அவருக்கு ஞாபகம் வந்தது. அதனால் அந்த டாக்குமெண்டை எடுப்பதற்காக மீண்டும் அவர் வீட்டிற்கு வந்தார். வந்தவர் தன்னிடம் இருந்த ஸ்பேர்கியை போட்டு வீட்டுக்குள் வர படுக்கை அறையில் நானும் ரதியும் உல்லாசமாக இருந்து கொண்டிருந்தோம். அந்த சமயம் பார்த்து மேனேஜர் ரூமுக்கு வர நாங்கள் இருவரும் இருந்த கோலத்தை பார்த்து அதிர்ச்சியானார். அவரால் தன்னுடைய அதிர்ச்சியே ஆத்திரம் தலைக்கேறி அவரோ எங்கள் இருவரையும் சரமாரியாக அடிக்க ஆரம்பித்தார். என் கண் முன்னாலேயே ரதியையும் அடித்தார். ரதியின் கண் முன்னாலே என்னையும் அடித்தார். இப்படி என் கண் முன்னாலே அவர் ரதியை அடித்தது எனக்குள் கோபத்தை அதிகரித்தது. அதேபோல ரதியின் கண் முன்னாலே அவர் என்னை அடித்தது ரதியுக்கும் கோபத்தை அதிகரித்தது. இப்படி எங்கள் இருவருக்கும் கோபம் அதிகரிக்க ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்த நாங்கள் இருவருமே சேர்ந்து மேனேஜரை சரமாரியாக அடிக்க ஆரம்பித்தோம்.
நாங்கள் இருவரும் சேர்ந்து அவரை பலமாகத் தாக்குவது அவர் பலமாக தாக்க ஆரம்பித்தது. அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அதன் பிறகு நாங்கள் இருவரும் சேர்ந்து அவரை சரமாரியாக அடித்து கீழே தள்ளினோம். அதன் பிறகு படுக்கை ஆலையில் இருந்த தலை அணனை எடுத்து நான் அவரது முகத்தில் வைத்து அழுத்த ரதியோ அவருடைய இரு கைகளையும் பலமாக பிடித்துக்கொள்ள நான் மேனேஜரின் மேல் அமர்ந்து தலை அணையாலேயே அவருடைய முகத்தை அமுக்கி அவரை மூச்சு முட்ட வைத்து துடிக்க துடிக்க அவரை நான் கொலை செய்துவிட்டேன். அந்த ஆத்திரத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று தெரியாத அளவுக்கு நாங்கள் அவரை கொலை செய்துவிட்டோம். அவரை கொன்ற பிறகுதான் நாங்கள் இருவருமே சுயநவுக்கு வந்தோம். இப்படி அவசரப்பட்டு அவரை கொலை செய்துவிட்டோமே என்று அதன் பிறகு யாருக்கும் தெரியாமல் இந்த பாடியை எப்படி மறைப்பது என நாங்கள் இருவரும் யோசித்தோம். அப்போது சொன்னேன், இப்போது காலை நேரம், ஆட்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். அதனால் இப்போது இவருடைய பாடியை வெளியே எடுத்துச் சென்றால் நாம் மாட்டிவிடுவோம். அதனால் இரவுதான் இவருடைய பாடியை எடுத்துச் செல்ல வேண்டும். அப்படியே எடுத்துச் சென்றாலும் இவருடைய பாடியை கொண்டு எங்கே போடுவது என நாங்கள் இருவரும் யோசித்துக் கொண்டிருந்தோம். அப்போதுதான் ரதி சொன்னாள், ஊருக்கு ஒதுக்குப்புறமாக என் கணவன் ஒரு இடம் வாங்கி வைத்திருக்கிறார். அந்த இடத்திற்கு என்னுடைய கணவனின் உடலை சென்று நாம் இருவரும் புதைத்துவிட்டு வந்துவிடுவோம் எனவும் கூறினாள். எனக்கும் அதுவும்தான் சரியாகப்பட்டது. அப்போது நான் சொன்னேன், நான் இப்போது என் மீது எந்தவிதமான சந்தேகம் வராமல் இருக்க நான் வழக்கம் போல நான் இப்போது கம்பெனிக்கு வேலைக்கு செல்கிறேன். இரவு நான் வீட்டுக்கு வருகிறேன். உன் கணவனின் காலிலேயே அவருடைய உடலை எடுத்துச் சென்று நாம் அந்த இடத்திற்கு சென்று அவருடைய உடலை புதைத்துவிட்டு வருவோம் எனவும் கூறினேன். நான் இரவு உன்னுடைய மகனுக்கு பாலில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து அவனை தூங்க வைத்துவிடு. அதன் பிறகு நாம் இங்கிருந்து செல்வோம் என கூறிவிட்டு நானும் வழக்கம் போல யாருக்கும் என் மீது சந்தேகம் வரக்கூடாது என நானும் ஆபீஸுக்கு வேலைக்கு சென்றேன். ஆபீஸ் முடிந்ததும் ரதி எனக்கு மீண்டும் போன் செய்தாள். ஆபீஸ் முடிந்ததா, வீட்டுக்கு வருகிறாயா எனவும் கேட்டாள். ஆமாம், நானும் முடிந்துவிட்டது. நான் இப்போது உன்னுடைய வீட்டுக்குதான் வருகிறேன் என அவளுக்கு போனிலேயே நானும் பதிலும் சொன்னேன். அதன் பிறகு அவருடைய வீட்டுக்கு சென்று ஒரு சாக்கு பையில் அவருடைய மேனேஜருடைய உடலை கட்டி அவருடைய காலிலேயே அங்கிருந்து நாங்கள் கிளம்பினோம். அதன் பிறகு என்னுடனே ரதியும் வந்திருந்தாள். அதன் பிறகு அவர்கள் வாங்கிய அந்த இடத்திற்கு என்னை அழைத்துச் சென்றாள். அதன் பிறகு அங்கு நாங்கள் ஒரு குழியை தோண்டி மேனேஜருடைய உடலை புதைத்துவிட்டு எதுவும் தெரியாதது போல மீண்டும் நான் வீட்டுக்கு வந்து ரதியுடைய வீட்டில் விட்டுவிட்டு காரையும் அங்கே பார்க் செய்துவிட்டு எதுவும் தெரியாதது போல நானும் என்னுடைய வீட்டுக்கு வந்துவிட்டேன். ஒரு 2 நாள் இருக்கும். அதன் பிறகு ரதியுடைய மாமனார் போன் செய்து, என்னம்மா, என் பையன் எந்தவிதமான போனும் எனக்கு பண்ணவே இல்ல. டெய்லிபோன் பண்ணுவானே, நானும் இப்போது போன் பண்ணினாலும் போன் ஸ்விட்ச் ஆப் என வருகிறதே எனவும் கேட்டார். அப்போது அதியோ அவர் வேலை விஷயமாக கம்பெனியில் இருந்து அவரை வெளியூருக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அவர் வெளியூருக்கு சென்றிருக்கிறார். ஒருவேளை வேலையில் பிஸியாக இருப்பதால் தான் போனை ஸ்விட்ச் ஆப் செய்துவிட்டாரோ என்று தெரியவில்லை. நானும் அவருக்கு முயற்சி செய்ய பார்த்தேன். ஆனால் அவர் போன் ஸ்விட்ச் ஆப் என்றுதான் வந்தது. அதனால் நான் அவருக்கு வார்டில் மட்டும் மெசேஜ் அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்லி எப்படியோ சமாளித்துவிட்டார். ஆனால் ஒரு வாரமாகியும் அவரை பற்றிய எந்தவிதமான தகவலும் கிடைக்கவில்லை. இதனால் அவருக்கு ரதியின் மீதே சந்தேகமும் ஏற்பட்டது. உடனடியாக அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றே புகார் அளித்துவிட்டார். என் பையன் வேலை விஷயமாக வெளியூர் சென்றான். ஆனால் மீண்டும் வரவில்லை. என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியவில்லை. செல்போனும் ஸ்விட்ச் ஆப் என வருகிறது என அவரும் புகார் அளித்தார். அதன் பிறகு இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் ரதியுடைய வீட்டிற்கு வந்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டார்கள். அப்போது ரதியோ அவர் சென்று 1 வாரம் ஆகிவிட்டது என கூற 1 வாரமாகியும் நரமாகியும் நீங்கள் ஏன் வந்து புகார் அளிக்கவில்லை என கேட்டார்கள். என் மாமனார்தான் புகார் அளிப்பதாக சொன்னார். அதனால்தான்
நான் புகார் அளிக்கவில்லை என்று ரதி போலீசாரிடம் கூற ரதியுடைய இந்த பதிலானது போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அதன் பிறகு போலீசார் ரதியுடைய செல்போன் நம்பரை வாங்கிச் சென்று அதனை ஆய்வும் செய்தனர். அதே சமயம் அவர் சென்ற அன்று என்ன நடந்தது என தெரிந்து கொள்ள பக்கத்து வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளையும் கைப்பற்றி போலீசார் ஆய்வு செய்தனர். போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிவிட்டார்கள். ரதியுடைய செல்போனையும் ஆய்வு செய்கிறார்கள் என தெரிந்தவுடனே எனக்கு பேர் அதிர்ச்சியாக இருந்தது. அப்படி என்றால் கிட்டத்தட்ட நாம் மாட்டிவிட்டோம் என்பது எனக்கும் உறுதியாகிவிட்டது. நான் நினைத்தது போலதான் நடந்தது. போலீசாரும் பக்கத்து வீட்டில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்தபோது சரியாக காலை 5 மணிக்கு மேனேஜர் வீட்டிலிருந்து சென்ற காட்சிகளும் அதன் பிறகு நான் வீட்டுக்கு சென்ற காட்சிகளும் நான் சென்ற கொஞ்ச நேரத்திலேயே மேனேஜர் மறுபடியும் வீட்டுக்கு வந்த காட்சிகளும் அதில் பதிவாகியிருந்தது. ஆனால் அதன் பிறகு மேனேஜர் வீட்டிலிருந்து வெளியே வரவில்லை என்பதும் சிசிடிவி காட்சிகள் மூலமாக போலீசார் உறுதிப்படுத்தினர். ஆனால் நான் மட்டும் அங்கிருந்து கிளம்பியதும் அதில் பதிவாகியிருந்தது. இப்படி அந்த சிசிடிவி காட்சியை பார்த்ததுமே போலீசார் கிட்டத்தட்ட என்ன நடந்தது என்பதை புரிந்து கொண்டனர். அது மட்டுமல்ல, ரதியுடைய செல்போன் நம்பரை பற்றி போலீசார் ஆய்வு செய்யும்போது ரதி எனக்கு அடிக்கடி போன் செய்திருந்ததும் நானும் அவளும் அடிக்கடி வாட்டில் பேசியிருந்ததும் வாட் வீடியோ கால் பேசியிருந்ததும் அது மட்டுமல்ல, சம்பவத்தன்று ரதி காலையிலேயே எனக்கு போன் செய்ததும் மாலையும் எனக்கு போன் செய்ததும் அது மட்டுமில்ல, எங்கள் இருவருடைய போனும் எந்தெந்த லொகேஷனுக்கு எல்லாம் சென்றது என்று வரை போலீசார் அனைத்தையும் கண்டுபிடித்துவிட்டனர். அதன் பிறகு போலீசார் இந்த சிசிடிவி காட்சிகளையும் வைத்தும் அவர்கள் கலெக்ட் பண்ண இந்த டேட்டாவை வைத்தும் ரதியை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று தங்களுடைய பாணியில் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொள்ள பயந்து போன ரதியோ அனைத்து உண்மைகளையும் ஒத்துக்கொண்டாள். அவள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் என்னையும் கைது செய்தனர். அதன் பிறகு நாங்கள் இருவரும் சேர்ந்து குற்றத்தை ஒப்புக்கொள்ள எங்கள் இருவர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்துவிட்டனர். மேனேஜரின் மனைவியின் மீது ஆசைப்பட்டதால் தற்போது நான் சிறையில் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கின்றேன். என்னைப் போல நீங்களும் அடுத்தவனுடைய மனைவியின் மீது ஆசைப்படாதீர்கள். அது இதுபோல ஏதாவது ஒரு விபரீதமான விஷயத்தில் சென்றுதான் முடிவடையும். தயவு செய்து கள்ளக்காதல் வேண்டாம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.